இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. நம்ம பைபிள்ல பார்க்குறோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மென் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம்னா அது இயேசு தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை ஒரு நாளும் மாறுதில்லை. ஆமென். அதனால தான் இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். தெரிஞ்சவங்க எல்லாருமே கூட சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? கரங்களை தட்டி சொல்ல, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். நம்மளுக்கு சொல்ல போறார், குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லவா? அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவர். விசுவாசத்தோடு வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. கரங்களை உயர்த்தி, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சத்தங்களை சொல்லலாம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. ஞாபகப்படுத்திக்கலாமா? துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சத்தங்களை உயர்த்தி சொல்லலாம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர்,
அவர் நல்லவர் நல்ல நம்மளே மூலியமா சொல்றார். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள. அனுபவிச்சுங்க எல்லாருமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் என்றும் உள்ளதே. ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். நம்புங்க எல்லாருமே சேர்ந்து. ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லா கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு, ஒரு நாளும் மாறாத தேவன் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் போது எந்த அன்பை செலுத்தினாரோ அதே அன்பை இன்னைக்கு நம்ம மேலே செலுத்துறார். அவரோட அன்பு ஒரு நாளும் குறைஞ்சு போல, அவரோட அன்பு ஒரு நாளும் குறுகப்படல, ஒரு நாளும் மாறல. அன்னைக்கு இருந்த அதே தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. எல்லாருமே இருக்கிற இடத்துல கண்களை மூடி துதிக்கலாமா? நன்றிகள் செலுத்தலாம் அந்த நல்ல தேவனுக்கு. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. யோவான் 3:16 வசனம் சொல்லுது பாருங்க. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவா நேசிச்சார், அதனால அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்தார். நம்மளுக்காக இறங்கி வந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவரோட எல்லாத்தையுமே நமக்காக விட்டு கொடுத்தார். அந்த நல்ல தேவன் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அந்த நல்ல தேவன், அவரை போல ஒரு நல்ல அப்பா யாருமே இல்லை. நன்றி இயேசுவே. சொல்லலாம், அப்பா நான் வாழ்றது உங்களுக்காக தான், என்னோட ஜீவன் எல்லாமே உங்களுக்காக தான், என்னோட குடும்பம் உங்களுக்காக, நான் செய்யற வேலை உங்களுக்காக, நான் பேசுற வார்த்தை உங்களுக்காக இருக்கட்டும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனோட பிரச்சனை இறங்கி கொண்டிருக்குது. அதனால ஒருவேளை சத்தமா துதிக்க முடியலனா பரவாயில்ல, நம்மளுக்கு கேட்குற மாதிரி நம்ம துதிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம துதிக்கும் போது தேவனோட பிரச்சனை இறங்கி வருது. நம்ம மூலியமா அந்த அட்மாஸ்பியரை மாத்துது, அந்த என்விரான்மெண்ட்டை மாத்துது. ஓ ரவ மந்தேரே எலுமோருந்தே ருவாக் நிந்தீரி எலுமோருந்தே ஷப்ரோந்தரே லிந்தீரி ருவாக் நிந்தேரே எலுமோருந்தே ரவ மந்தேரே. நீங்க போதுமே இயேசுவே, நீங்க போதுமே. சொல்லலாம், அவனை பார்த்தப்பா உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் 100% நம்மளால லவ் கொடுக்க முடியாது, தேவனை நேசிக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து சொல்லலாம், அப்பா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு நான் உங்களை நேசிக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. ஓ ரம வந்தேரேலும் ஓருந்தேருவாக்கிருந்தி. இன்னைக்கு ஒரு குழந்தைய போல முன்னாடி வரலாம் அப்பா கிட்ட, அப்பா உங்களை நேசிக்கிறேன். நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பெண் திரும்பேனே, உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து. சொல்லாம பாதம், உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து
மகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதித்தாக்கினாலும் நான் பின் திரும்பேனே. தண்ணீரில் மூலங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் மூலங்காலில் நின்று பாதையில் நான் சந்நிதியில் மூலங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் மூலங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேனே. நன்றி இயேசுவே. என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லாமா? என்ன நடந்தாலும், என்ன இருக்குதோ இல்லையோ, யார் எங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை மாத்திரம் நான் நேசிக்கிறேன்ப்பா. ஒரு நாளும் நான் மறக்க போறதில்ல, ஒரு நாளும் நான் ஞாபகம் வச்சுக்க போறேன் நீங்க எந்த அளவுக்கு எங்களை அன்பு கூறீங்கன்றது. ஓ ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. சொல்லாமா அவரை பார்த்து? உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு எல்லாருமே சேர்ந்து உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஒருவருக்கே. ஆராதனை, ஆராதனை. சொல்ல நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும்,
கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. படையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளசர் செய்தீர். இந்த வருஷத்துல படையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். அதனால நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே. நீங்க வேணுமே, நீங்க வேணுமே, நீங்க போதுமே. அவரை போல யாருமே இல்லை. அதனால எல்லாருமே இருக்கிற இடத்துலயே நன்றி செலுத்தலாமா நல்ல தேவனுக்கு. இந்த வருஷத்துல அவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா பலத்துக்காகவும், எல்லா சுகத்துக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்துல நன்றிகள் செலுத்த ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்நிய பாஷையில நன்றி செலுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ ரம மந்தேரே எலமோருந்தே ஏருவா கணிந்தீரி எலமோருந்தே ஷப்ரோந்தரே யார்லந்தேரே எலமோருந்தே ஏருவா கணிந்தீரி எலமோருந்தே ஷப்ரோந்தரே எலிந்தீரி எலமோருந்தே ருவா கணிந்தேரே எலமோருந்தே ஷப்ரோந்தரே எலிந்தேரே எலமோருந்தே. தேவன் சொல்றாரு, பலவீனத்துல அவரோட பலன் பூர்ணமா விலகுது. ஓ எல்லா சுகவீனத்திலையும் தேவனோட சுகம் வந்து கொண்டிருக்குது. பெற்றுக்கொள்ளலாம் இந்த நேரத்துல. அப்பா நீங்க மாத்திரம் போதும். உங்களோட பலன் வேணும். வாயத்திலிருந்து சொல்லாம உங்களோட பலன் வேணும். நம்ம எப்போ வாயத்திலிருந்து சொல்றோமோ தேவன் அதுவாகவே நம்மளுக்கு செய்ய கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால தான் வசனத்தை தேவன் சொல்றார், எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்யப்படுது. நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையுமே தேவன் நம்மளுக்கு வாய்க்க செய்யறார். அதனால சொல்லலாம், அப்பா என்ன பலத்தினால நிரப்புங்க. ஓ இருக்கிற ஒருத்தர் சுகத்தினால நிரப்புங்க, நன்மைகளால நிரப்புங்க, சமாதானத்தினால நிரப்புங்க. ஏசப்பா போற ஒரு இடத்துலயும் உங்களோட தயவு ஏற்படட்டும். ஓ ஒருத்தர் மேல உங்களோட பிரசன்ஸ் ஏற்படுத்தும், உங்களோட மகிமை ஏற்படுத்தும் ஆவியானவரே. ஓ ரவமந்தேரே எலமோருந்தே ருவாக்கினிந்தீரி எலமோருந்தே ஷப்ரோந்தரே எலிந்தீரி எலமோருந்தே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கடைசி ஒரு தடவை சொல்லாமா தேவனை பார்த்து, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும்
நல்லா கரங்களை தட்டலாமா? அவர் ஒருத்தர் போதும் நம்மளை செழிக்கை செய்யறதுக்கு, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம நல்லா வாழ்றதுக்கு தேவன் ஒருத்தர் போதும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா. நீங்க ஒருத்தர் மாத்திரம் போதும். நீங்க ஒருவரே போதுமானவர். நீங்க ஒருவர் தான் எங்களோட எல்லாமே இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு தெரியும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நீங்க உங்களை ஆராதிக்கும் போது உங்களோட பிரசன்னம் ஒருவரையும் தொட்டுச்சு நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறேன் இயேசுப்பா. மீதி இருக்கிற பாகத்தை உங்க கையில் ஒப்பு கொடுத்துறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு தடவை நல்லா கரங்களை தட்டிடலாம் ஜீசஸ்க்கு. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாகவே தேவன் நல்லவர். அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்ம வாழ்க்கையில் அவைலபிளாக இருக்குது. அவர் ஒவ்வொருத்தரையும் பெரிய அளவில் நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நமக்காக நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். பெட்ரா வர்ஷிப் சென்டர் ஊழியத்துக்கு, என்னுடைய செய்திகளுக்கு கனெக்டடாக இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் 2024 is a year of unfailing fruitfulness. தப்பாமல் கனி கொடுக்குற ஒரு வருஷமாக இருக்கும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் உடனே அதில் ஒரு நன்மை என்னென்னா, என்ன வேலை செய்தோ இல்லையோ இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் அவனுக்காக வேலை செய்யும். ஒரு வேளை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஏற்றம் இறக்கம், அவங்க வேலை செய்கிற விதத்தில் இந்த உலகத்துடைய ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் மாறுறதில்லை. அது என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த விசுவாசி மேலே தங்கி இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை அது குறைவுபடுறதில்லை. இந்த ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யும். கைவேர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் தப்பாமல் கனி கொடுக்க போகிறேன். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருக்குது. இன்னைக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது, ப்ரிப்பேர் பண்ணும்போது கர்த்தர் நம்ம அனைவருக்கும் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்மளாம் ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse number 10 எடுத்துக்கலாம். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு துக்கமான வசனம் வேதத்தில் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஜட்ஜஸ் சாப்டர் 2 and verse number 10 படிக்கிறேன், கவனிங்க. தேவ ஆவியானவர் யோசுவாவுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த ரொம்ப வித்தியாசமான மாறுபாடுள்ள சந்ததி மத்தியில் இருக்கிற பிரச்சனையை அவர் காமிக்கிறாரு. ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse number 10. நான் சொல்கிறேன் பாருங்க, வேதத்திலே மிக துக்கமான வசனங்களில் இது ஒரு வசனமாக இருக்கும். படிக்கிறேன் பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, யோசுவாவுடைய ஜெனரேஷன், மன்னாவை சாப்பிட்ட ஜெனரேஷன், யோர்தான் நதியை கடந்து வந்த ஜெனரேஷன், எரிகோ விழுந்ததை பார்த்த ஜெனரேஷன், கானான் தேசத்தை கர்த்தருடைய வல்லமையால் ஆக்கிரமிச்ச அந்த சந்ததி, கர்த்தருடைய அற்புத அதிசயங்களை அனுபவிச்ச அந்த சந்ததி எல்லாரும் போயிட்ட பிறகு, நல்லா கவனிங்க, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இன்னும் ஒரு துக்கமான ஒரு நிலைமை பாருங்க. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி, அதே போல கர்த்தருடைய கிரியைகளை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. Then came a generation that did not know the Lord. இதை விட ஒரு துக்ககரமான நிலைமை ஒரு மனுஷனுக்கு நேரிட முடியாது, ஒரு சந்ததிக்கு நேரிடவே முடியாது. They did not know the Lord. இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? சங்கீதம் 95 அதோடைய 10வது வசனம். Psalm 95 and verse number 10. கவனிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், கவனிங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருஷமா வனாந்தரத்தில் இருந்த ஜனங்க எல்லாரும் அழிஞ்சு போனதுக்கான காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு, என்னுடைய வழிகளை அறியாமல் இருந்தாங்க, நான் யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஹோசியா 4 அதிகாரம் அதுடைய 6வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஹோசியா சாப்டர் 4 and verse number 6. டேனியலுக்கு அடுத்ததா ஹோசியா. இப்போது மைனர் ப்ராஃபிட்ஸ்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும்.
ஐயோ அவர் எங்கே இருக்கிறாரோ எங்கே இருக்குதோ அது எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு க்ளூ. டேனியலுக்கு அடுத்ததா ஹோசியா சாப்டர் 4 verse number 6 பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். My people are destroyed for lack of knowledge, not for lack of fasting, not for lack of holiness, not for lack of wealth, not for lack of space. This is not for lack of people, not for lack of connections. ஜனங்க இல்லாததுனால, பணம் இல்லாததுனால, உபவாசம் இல்லாததுனால, இல்லை பரிசுத்தம் இல்லாததுனால அப்படின்னுலாம் சொல்லாமல் தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக அந்த பாட்டம் லைனை கொடுத்துட்றாரு. முக்கியமான விஷயத்தை டச் பண்ணிட்டு சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதை பற்றின அறிவு? வாட் நாலேஜ் இஸ் காட் டாக்கிங் அபவுட்? ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாரு, சர்ச்சுக்கு போகிற பையன், ஆனால் சரியாக படிக்கல எக்ஸாமுக்கு. கடைசியாக அந்த பேப்பர் கடைசியில் அந்த பையன் எழுதி வச்சானா, டீச்சர்கிட்ட எப்படியாவது இரக்கத்தை கேட்டு கெஞ்சி மன்றாடி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த பேப்பரில் எழுதுனா நம்பர். Blessed are the merciful, for they shall receive mercy. இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனத்தை எழுதி வச்சாரான் அவர். சரி, டீச்சராக அவனுடைய பேப்பரெல்லாம் பார்த்து அவன் சரியாக படிக்கல மாத்ததுன்ட்டு கடைசியில் அந்த வசனத்தை அவர் எழுதி வச்சுக்கிறான், Blessed are the merciful, they shall receive mercy. டீச்சர் அது கீழே இன்னொரு வசனத்தை எழுதுனாங்களாம், My people are destroyed for lack of knowledge. அறிவில்லாமலே நாசமாக போறடா நீ அப்படின்ட்டு. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது வாட் நாலேஜ் இஸ் காட் டாக்கிங் அபவுட்? எந்த நாலேஜை பற்றி? 4 அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. நம்ம படித்தது 4 அதிகாரம் 6 வசனம் இல்லையா? லெட்ஸ் கோ டு சாப்டர் 4 and verse number 1. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னதென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை. கவனிங்க, முக்கியமான ஸ்டேட்மெண்ட், தேவனை பற்றிய அறிவும் இல்லை. They have no knowledge of God. It's not the lack of knowledge of the world. This is not the lack of knowledge of science. This is not the lack of knowledge of human relations. This is not the lack of knowledge of business tactics and administrative principles. இது உலகத்தில் இருக்கிற ஞானத்தின் குறைவு பற்றி இல்லை. இது விஞ்ஞானத்தை பற்றின ஞானத்து குறைவு இல்லை. இது பணத்தை கையாளுறது பற்றின ஞானத்தின் குறைவில்லை. எந்த ஞானத்தின் குறைவால் தேவனுடைய ஜனங்க சங்காரமாகறாங்களா அப்படின்னா, பிசாசானவன் அவங்க சங்காரமாக்குறான். They are destroyed from outside. யாரோ ஒருத்தர் அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. But what was the knowledge that was most important? கர்த்தர் சொல்றார், தேவனை அறியாதிருந்தார்கள். The knowledge of God. தேவனை அறிந்து கொள்வது. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது, அவர் நம்மளை எப்படி டீல் பண்ணுறார், அவருடைய உள்ள எவ்வளோ பெருசு, அவருடைய கிருபை எவ்வளோ ஆழமானது, அவருடைய அன்பு எப்படி ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் நிறைஞ்ச 4 dimensional love. அந்த அன்பை நம்ம அறிவினால அறிஞ்சிக்க முடியாம வெளிப்பாட்டினால அறிஞ்சிக்க முடியணுமே. வெளிப்பாட்டினால தான் அறிஞ்சிக்க முடியும். இந்த அறிவு, இந்த ஞானம், கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, my people don't know me, they don't have a revelation of me. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனை பற்றின அறிவை பிசாசானவன் எடுத்து போடுற வரைக்கும் அவனால் நம்மளை சங்காரப்படுத்த முடியாது. அதனால தான் ஏவாள் கிட்ட அவன் அந்த ஏவாளுடைய அதிகாரத்தையும் ஆதாமுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, ஏவாளையும் ஆதாமையும் சங்காரம் பண்றதுக்கு முன்னாடி பிசாசானவன் தேவனை பற்றின அறிவை குலைச்சு போட்டான். கர்த்தர் சொன்னாரா எந்த மரத்துல இருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு? அப்படின்னா கர்த்தரை ஒரு கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சங்காரம் பண்ண போறான். லிசன் மை ஃப்ரெண்ட், before you can be destroyed you have to lose the revelation knowledge of God. On the contrary, if you will hold on to the knowledge of God, you cannot be destroyed in Jesus name. Financial struggle இருக்கலாம், உடல் பலவீனமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கலாம். ஆனால் தேவன் யாருன்ற அந்த அறிவும் அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சங்காரமாக மாட்டோம். ஹல்லேலூயா. கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம், I will know the Lord and I will not be destroyed ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனை அறிந்து கொள்வதனால நான் சங்காரமாக மாட்டேன். இன்னைக்கு தேவனுடைய ஏக்கம் இதுதான். என் ஜனங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்காததுனால சங்காரமாயிட்டு இருக்கிறாங்க. தே டூ ஏர் இன் தேர் ஹார்ட்ஸ்ன்னு போட்டிருக்குது. அவங்க உள்ளத்தில் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. ஏன்னா என் வழிகளை அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஒசியா 4 கர்த்தர் சொல்றாரு, அதனால சங்காரமாய் போயிட்டாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse number 10 நம்ம பார்க்குறோம், அவங்க வழி தவறி போயிட்டாங்க. தேவனுடைய அறிவு இல்லாத இடத்துல பிசாசானவனுடைய சூழ்ச்சிகளும்
இந்த உலகத்துடைய சாபமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் வித்தியாசமானவங்க. வாங்க இன்னொரு வசனத்தை படிச்சு Daniel 11 verse number 32. தானியேல் 11ஆம் அதிகாரம் அதோடைய 32ஆம் வசனம். தானியேல் முழுவதுமே எவ்வளோ அருமையான ஒரு பேசேஜ். அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸை நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிற புத்தகமும், வருங்காலத்தில் கடைசி நாட்களில் நடக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் முழு டேனியலில் எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான இந்த வசனம் என்னென்னா Daniel 11:32 படிக்கிறேன் பாருங்க. முக்கியமான ஒரு வசனம் இது. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். ஸோ பிசாசானவன் ஒரு சில ஜனங்களை, யார் யார் துரோகிங்களாக இருக்கிறாங்களோ, யார் யார் இச்சக பேச்சில் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் அந்த இச்சக பேச்சினால அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடுவானா பிசாசானவன், சத்ருவானவன். ஆனால் வேற ஒரு கும்பல் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், come on, it's a different thing. It's a different thing altogether. ஸ்டோரி மாறுது, ஈவெண்ட் மாறுது. அங்கே ஒரு திருப்பமுனை இருக்குது. அங்கே அதே கதையில் போக முடியாது. எல்லாரும் சகாரமாயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு குரூப் ஜனங்க இருக்கிறாங்க பாருன்னு சொல்லி ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துறாரு பாருங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, they will be strong. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், be strong. See, it's not what they do first, it's who they are first. முதல்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதற்கேற்றபடி செய்வார்கள். Hallelujah. When you know the Lord, it changes you and then it changes the way that you do things. முதலாவது பாருங்களேன், அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது. When you know who God is, தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அவருடைய கிருபை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை ஆழம் என்ன, அவருடைய பிரசன்னா என்னது, அவருடைய கரம்னா என்னது, அவருடைய அற்புதம்னா என்னது, அவருடைய செயல்கள் எப்படியெல்லாம் செய்கிறவர், அவர் எப்படி நம்மள உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி, அவர் யார், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை பற்றின வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா, முதலாவது என்ன நடக்குது பாருங்க, நம்ம வித்தியாசமாக இருப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க, நம்ம வித்தியாசமானவங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸில் போடுங்க, I am different. Yes, I am different. Why? Because I know my God. என் தேவனை எனக்கு தெரியும். அது என்ன வித்தியாசமாக்கி காமிக்குது. எல்லாரும் சோர்ந்து போகிற சூழ்நிலையில் நான் சோர்ந்து போக மாட்டேங்கிறேன். எல்லாரும் விழுந்து போகிற நிலையில் நான் திரும்பி எந்திரிச்சு நிற்கிறேன். எல்லாரும் அழிந்து போகிற காலத்தில் கர்த்தர் என்னை நல்லா வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. உலகமே மாண்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? ஐ நோ மை காட். தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவரை பற்றின வெளிப்பாடு நம்மளை வித்தியாசமாக்கி காமிக்குது. See, it's the knowledge of God that makes you different. அடுத்தது பாருங்கன்னு சொல்லி, they will be strong. உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், I will be strong. அப்படின்னா அது நீங்க யாருன்றதை மாத்துது பார். It does not say I will do great things first. It says you will be strong. அப்படின்னா நம்ம செயல்களை மாத்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மள மாத்துறாரு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். தேவன் யாருன்னு அறிந்து கொள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நம்ம அவரை போலவே கர்த்தர் நம்மளை மாத்திட்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க அவரை போல அந்த ஞானம், அவரை போல அந்த தயவு, அவரை போல ஒரு பலன், அவரை போல வல்லமை, அவருடைய சாயல் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. Listen, when you know God, you are transformed into the same image. தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிறது. Be strong. They will be strong. God does not deal with their actions. He deals with them. Come on. இந்த உலகத்தில் எந்த நாலேஜ் நீங்க யாருன்றதை மாத்துதுன்னா அது தேவனை பத்தின நாலேஜ். நல்லா கவனிங்க. சயின்ஸ், எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மெடிக்கல் சயின்ஸ், தேங்க் காட் ஃபார் ஆல் தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த மெடிக்கல் சயின்ஸ். எத்தனையோ ஜனங்க பயன்படுறாங்க, எத்தனையோ ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் தொடப்படுறாங்க. அருமையான விஷயம். எவ்வளோ விஷயங்களை கர்த்தர் நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஞானமும் அறிவும் வளர்றதுனால எத்தனையோ பேர் அதை பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். பட் if there is one knowledge that will change the very essence of who you are, நீங்க யார் அப்படின்ற அந்த எசன்ஸியை மாற்ற போதுன்னா அது தேவனை பத்தின அறிவு மட்டும்தான். Only your knowledge of God will transform you. நல்லா கவனிங்க. The knowledge of the world will inform you, but the knowledge of God will transform you. எழுதிங்க, யாராவது நோட்ஸ் எழுதிங்க பார்க்கலாம். Worldly knowledge brings information, but godly revelation brings transformation. What do you want? Information or transformation? Because information is related to the faculty of your mind. அது நம்மளுடைய மனதும் சிந்தனைகளை மட்டும் சார்ந்ததாக இருக்குது. ஆனால் மைண்ட்ன்றது நம்மளுடைய ஆத்மாவுடைய பகுதி பாருங்க. ஆனால் நம்ம யாருன்ற நம்மளுடைய முழு ரூபத்தையே மாற்றுறது அது தேவனை பற்றின ஞானம்.
நல்லா கவனிங்க, ஒரு சில பேர் நல்ல எஜுகேட்டடாக இருக்கலாம், ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம், ஆனால் திருமண வாழ்க்கையில் தோற்று போயிருப்பாங்க. பெரிய டிகிரிஸ் நிறையா வாங்கியிருப்பாங்க, ஆனால் உடலில் ஒரு வியாதி இருக்கும், அந்த வியாதியை ஜெயிக்க முடியாத மாதிரி இருப்பாங்க. பெரிய பெரிய படிப்பு மேதைகளாக இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு கொலையோ பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. நோ லிசன், we value schools, we thank God for colleges. நம்ம பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறோம். ஏன் இங்கே நம்மளுடைய கூட்டத்தில் இன்னைக்கு நல்லா படித்த நிறைய பேர் நம்ம கலந்துருக்கிறோம். Thank God for everything. But there's a difference between gaining knowledge of the world and the creation then to know God the creator. சிருஷ்டிப்பிலிருந்து அறிவை பெற்றுக்கொள்றதுக்கும் சிருஷ்டி கர்த்தரை பற்றின அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. Come on, இன்ஃபர்மேஷன் நிறைய தடவை நம்மளுடைய ரியல் லைஃப்ல டிரான்ஸ்லேட் ஆக்க நம்மளால முடியறதில்ல. இன்ஃபர்மேஷன் நம்மள அறிவாளிகளா மாத்துது, கண்டுபிடிப்புகளை கொண்டு வருது. பட் இன்ஃபர்மேஷன் இஸ் லேக்கிங் இன் இட் செல்ஃப். பட் யூ நீட் டு நோ God. Until we know God, information can also make us go crazy. Come on, சாலமன் அதை சொன்னாரே. உலகத்திலே மாபெரும் ஞானி யாரு? சாலமன். சாலமன் போல ஒரு ஞானி யாருமே இல்லை அப்படின்றத உலகமே அக்னாலேஜ் பண்ணுது. the wisest man to have ever lived was Solomon. ஆனால் சாலமன் சொல்றார் பிரசங்கி 1 அதிகாரத்தில், அதிக ஞானத்தினால அதிக வேதனைன்றார். இது என்ன வித்தியாசமா இருக்குது? இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறோம்? நிறைய புக்கு படின்றோம், நம்ம நாலேஜை வளர்த்துக்கோன்றோம். நாலேஜாவே தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் எப்போ தேவனை சார்ந்து கொள்ளாமல் அந்த ஞானத்தையே நம்ம மேம்படுத்திட்டு போகிறோமோ அப்போ அந்த ஞானம் ஒரு நிறைவை கொண்டு வர போகிறது. அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. அந்த ஞானமே கரப்ட் ஆகி போயிடுது. அந்த ஞானத்தினாலே வேதனை வர ஆரம்பிச்சிருது. சாலமன் சொன்னார், வித் மோர் நாலேஜ் கம்ஸ் மோர் பெயின். What am I trying to get to you here, my friend? The best knowledge that you and I need to go after is the knowledge of God, who God is. Come on, நல்லா படிக்கலாம், படிக்கிற வாய்ப்பு இருக்கிற ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நல்லா படிங்க. யாராக இருந்தாலும் நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்கலாம். உங்களுடைய இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் வாங்கி படிக்கலாம், புக்ஸ் வாங்கி படிக்கலாம். If you are in a certain kind of business, learn about the business. Come on, we all need to grow in knowledge. Nothing wrong in growing in knowledge. But the number one knowledge that we have to grow in is the knowledge of our Lord Jesus Christ, the knowledge of God. தேவனை பற்றின அறிவு, அதுதான் இருக்கிற நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. அது நம்மளை மாற்றும், அது நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். Knowledge in the world will inform us, but the knowledge of God will transform us. யாராவது கைவர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மாத்துங்க ஆண்டவரே. I want to be strong. நான் பலப்படணும். என்ன அருமையா கர்த்தர் சொன்னார்ல, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அவங்க பலப்பட்டு, they will be strong, be strong, be strong. See, the world is looking after works. Do. ஆனா கர்த்தர் சொன்னார், be. You be அப்படின்னா நல்லா கவனிங்க. உலகம் சொல்லுது இதை செய்யணும். நம்மளும் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா என்னென்னத்தை செய்யணுன்றது மேலே ஃபோக்கஸாக போயிடுவோம். We will be overly focused on what we have to do, what we have to achieve. நல்லா கவனிங்க, தேவன் வேற மாதிரி டீல் பண்றாரு. தேவன் முதல் நம்ம மேல ஃபோக்கஸ் பண்றாரு. நம்ம என்ன செய்யறோன்றது மேல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம மேல ஃபோக்கஸ் பண்றாரு. ஏன்னா நம்மளை மாத்திட்டாருன்னா நம்ம கை வைக்கிறதெல்லாம் வாய்க்கும், நம்ம செய்யறதெல்லாம் வல்லமை நிறைஞ்சதா இருக்கும், நம்ம செய்யற விஷயத்துல எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். Hallelujah. If God can change you, then your work will be great. If God can make you a great person of prayer, make you a great person as a child of God, if God can make you great on the inside, உங்க உள்ளத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் என்னை உருவாக்கி, கர்த்தர் நம்ம இங்க இருக்கிற அத்தனை மீட்டிங்ல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம மேல கர்த்தர் வேலை செஞ்சுட்டாருன்னா நம்ம செய்கைகள் வல்லமையா இருக்கும். We will do great exploits. பாருங்க, இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது ஒரு வெர்ஷன்ல, they will do great exploits for the Lord. Great exploit. What's the secret of great exploits? You know the Lord and be transformed. Know the Lord, be transformed. Know the Lord, be transformed. And then whatever you do becomes great exploit. தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அது மூலமா நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபமாக்குறது. அப்புறம் நம்ம கை வச்சு செய்யற ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருபை, ஒரு தயவு, ஒரு வல்லமை வெளிப்படுது. You don't have to worry about achievements. Why? Because you know the Lord. There's something different about you. Your value increases. நீ உலகத்தில் எங்கே போனாலும், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் மத்தியில், உங்களுடைய கொலீக்ஸ் மத்தியில், உங்களுடைய சர்ச் நபர்கள் மத்தியில், there will be something different about you. Why? Because you know God. தேவன் யாருன்னு உங்களுக்கு அந்த வெளிப்பாடு உங்களை வித்தியாசமாகி காமிக்குது. இதனால உங்கள் வாழ்க்கையே உருமாற்றமாகுது. பார், உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறதால அதில் ஒரு வெற்றியை பார்க்கறதுனால your value just becomes increase and people will come after you.
business will come after you. Come on, good deals will come after you. நன்மையான காரியங்கள் உங்களை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா தேவனை அறிகிற அறிவு உங்களை வித்தியாசமாக்கிருச்சு, உங்களை மறுரூபமாக்கிருச்சு, நீங்க கை வைக்கிறதெல்லாம் செழிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருச்சு. அப்போ உலகத்துல நீங்க ஒரு பெரிய வேல்யூபிள் பர்சன். சொத்து சுகம் உங்களை தேடி வருது, வெற்றின்றது உங்களை தேடி வருது, இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உங்களை தேடி வருது. and you become a person of dominion. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் உங்களை மாத்துறாரு. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுறீங்க. கர்த்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டனா உன் வாழ்க்கையை வேற லெவல்ல இருக்கும். ஆமென். you'll be different, you'll be strong and you will do great exploits in the kingdom. ஒரு சில டைம் பிரச்சனைக்கு வரும்போது, போராட்டங்க வரும்போது, we become more solution oriented rather than knowing God. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, எப்படியாவது ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சோம்னா, இப்போ நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார். பிரச்சனையிலே வாழணுன்றது கர்த்தருடைய திட்டமும் இல்லை, அவர் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறவரும் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு சில தீர்வுகள் வேணுன்ற போது என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் அந்த தீர்வு வர டிலே ஆட விட்டு சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம்னு விருப்பப்படுறேன். பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தீர்வுகள் நம்ம வாழ்க்கையில் தாமதமாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுங்க, அவர் ஏதோ ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. What an important statement that is. தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு சில அற்புதங்களை செய்ய போறார், நம்மளும் காத்துட்டு இருக்கிறோம். அது டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க பிலீவ் பண்றீங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, அந்நிய பாஷையில பேசுறீங்க, வார்த்தை அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. In other words, you're doing all that you're taught to do. என்னென்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்களோ பெரியவர்கள், அது எல்லாத்தையும் செய்கிறோம். நம்ம அதை செஞ்சும் ஒரு சில விஷயம் பிரேக் த்ரூஸ் நம்ம கிடைக்காத போது, ஒரு சில டிலே நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா சான்சஸ் ஆர், நல்லா கவனிங்க, சாத்தியம் என்னன்னா கர்த்தர் நமக்கு அவரை பற்றின ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பாருங்க, மரியாள், மார்த்தாள், லாசருக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் கூப்பிட்ட போது ஜீசஸ் வரல. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனால் 2 நாள் அங்கேயே இருந்துட்டார். ஏற்கனவே லாசரு மரிச்சு போயிருக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த நியூஸ் வரும்போதே லாசரு மரிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஜீசஸ் ஏன் இம்மீடியட்டாக வரல? ஏன் 4 நாளுக்கு அப்புறம் வந்தார்? 4 நாளுக்கு அப்புறம் அவர் வந்தார். வந்து என்ன சொன்னாருன்றதை பாருங்க. அற்புதத்தை கொடுத்தது இருக்குது நிச்சயமா. ஆனால் என்ன சொன்னார்? அவங்கள பார்த்து சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். He came to give them a revelation of who he is. He wanted to see them in a different way. Come on. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு சில அற்புதங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? ஒரு சில விஷயம் நடக்கணும் பிரதர், நான் கர்த்தரை பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற, வார்த்தையை தேடிட்டு இருக்கிற, தேவனுடைய பிரசனத்தை தங்கிட்டு இருக்கிற, அந்த அற்புதம் எனக்கு இன்னும் ஏன் பிரதர் கிடைக்க மாட்டேங்குது? தங்கி இருங்க, காத்திருங்க, எதிர்பார்த்துட்டே இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு தீர்வை மட்டும் கொடுக்கறதுக்கு வரல, ஒரு வெளிப்பாடை கொடுக்க வந்திருக்கிறார். Come on, யாராவது கைவெட்டி சொல்லுங்க, don't just give me a solution, give me a revelation. சொல்லுங்க பார்க்கலாம், இது முக்கியமான விஷயம். Don't just give me a solution, Lord, give me a revelation. எழுதிக்கங்க, don't just look for a solution, look for a revelation. சொல்யூஷன் பிரச்சனையை மாத்திரும், சூழ்நிலையை மாற்றும். ஆனால் ரெவலேஷன் உங்களையே மாத்திரும். The solution will change your circumstance, but the revelation will change who you are. And what happens when you change? What happens when you are transformed? You are no longer afraid of the trouble. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஜெயிக்க ரெடியா இருக்கிறீங்க, நீங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எழுதிங்க பார்க்கலாம், தீர்வுகள் உங்க சூழ்நிலையை மாற்றும், ஆனா வெளிப்பாடு உங்களையே மாற்றும். ஓ கம் ஆன், யாராவது கை உயர்த்தி ஒரு 10 செகண்ட் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தீர்வை மட்டும் தராதீங்க, எனக்கு வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே, உங்களை பத்தின வெளிப்பாடை கொடுங்க. Give me a revelation of who you are. Oh hallelujah, thank you Jesus. My friend, நல்லா கவனிங்க, அற்புதம் மட்டும்தான் விலையேற பெற்றதில்லை. It's not the miracle that happens in your life that's the most precious thing. It's the journey to the miracle. Because in the journey, you learn to hold on to God. இந்த பயணம் இருக்கு தெரியுமா? அற்புதத்தை எதிர்பார்த்து நம்ம பயணம் பண்றோமே, கர்த்தர் தேடுறது, விசுவாசிக்கிறது, வார்த்தையை பேசுறது, இந்த பயணம் நம்மளை மாத்துது. இந்த பயணம் தேவனை பத்தின ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருது. If you are in a journey towards a miracle today, come on, lift up your hand, just wave to me. எத்தனை பேர் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. காத்திரு, எதிர்பாரு, பிடிச்சுக்கான்றார் கர்த்தர். அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு நான் தீர்வை கொடுத்தா உன் சூழ்நிலை தான் மாறும், ஆனா நீ காத்திரு, உனக்கு என்ன பத்தின வெளிப்பாடே கொடுக்க போறேன். வெளிப்பாடை கொடுத்துட்டேன்னா உன்னையே நான் மாற்ற போறேன், நீயே மாற்றப்படுவேன். மார்த்தாள், மரியாள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அவர் எப்படிப்பட்டவன்ற வெளிப்பாடை கொடுத்தார். இயேசு கண்ணீர் விட்டார் என்ற அந்த வெளிப்பாடே அந்த அதிகாரத்தில் தானே இருக்குது. நம்மளுடைய வேதனையோடு அவர் இணைகிறார்ன்றது நம்ம பார்க்குறோமே. நமக்காக என்ன ஆனாலும் நம்ம அந்த கல்லறையில் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்ற வெளிப்பாடை நம்ம பார்த்தோமே. அவர் தான் உயிர்த்தெழுதல் ஜீவன்ற வெளிப்பாடு பார்த்தோமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், அவங்களுக்கு இன்னொரு தேசத்தில் கொண்டு போறேன்னு சொல்றார்.
430 வருஷம் ஆயிடுச்சு, வெளியே கொண்டு வர்றார். ஆனா அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. முதல் 2 வருஷம் தண்டனையே இல்லை. ஏன் கர்த்தர் இந்த 2 வருஷம் டிலே பண்ணி விட்டாரு? ஏன்? அடுத்த 38 வருஷம் அவங்க அவிசுவாசத்தினால சம்பாரிச்சுட்டாங்க அந்த 38 வருஷத்தை. ஆனா அந்த 40 வருஷத்துல நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்க முடியாத போது யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்தம் பண்ணவரை புரிஞ்சுக்கிட்ட ஜனங்களா இருந்தாங்க. You know what made the difference between everybody else and Joshua and Caleb? They knew God. While they were waiting for the miracle, they got to know the miracle worker. எழுதிங்க பார்க்கலாம் நோட்ஸ்ல. While you're waiting for the miracle, get to know the miracle worker. அற்புதத்துக்காக காத்திருக்கிற காலத்துல அற்புதத்தை செய்கிறவன் அழிந்து கொள்ற ஒரு பயணத்துல நம்ம இறங்கணும். If you are believing God for a miracle, come on, say amen and receive it. Get to know the miracle worker. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணவரை தெரிஞ்சுக்காம அந்த தேசத்தின் நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியாது. அது நம்மளுக்கு நிறைவு கொண்டு வராது. எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. கர்த்தர் இந்த சொந்த வீடு உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் இந்த பிசினஸ் செழிக்க செய்வாராக. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த நன்மை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தணும்னு விருப்பப்படுகிறார். But when you get there, I pray to God that your eyes will be on Him rather than what He gave you. அந்த இடத்துக்கு போய் சேரும்போது நம்முடைய கண்கள், நம்முடைய நோக்கம் அவர் மேலே இருக்கணுமே தவிர்த்து அவர் கொடுத்தது மேலே நம்ம போயிடக்கூடாது. அவரை என்ஜாய் பண்ணுமே தவிர அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கட்டி பிடிச்சிட்டு அவரை விட்டு ஓடி போயிடக்கூடாது. அதனால தான் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். If there's a delay in your life, come on, get ready for a brand new revelation of who Jesus is. அப்போ டிலேஸ் மத்தியில் அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் டிலே ஆச்சு. யோசுவா காலேபுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. அப்புறம் பார்க்குறோம் எப்படி லாசரு, மரியாள், மார்த்தாள் இவங்க சூழ்நிலையில காத்திருந்தாங்க. லேட்டான மாதிரி தெரிஞ்சிருச்சு, டிலே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். தீர்வுகள் சூழ்நிலையை மாற்றும், ஆனால் வெளிப்பாடு நம்மளே மாற்றும். ஸோ கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்து அவங்கள மாற்றிட்டு இருக்கிறார். விசுவாசத்தின் லெசன்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க யாருன்றத அவங்கள பெட்டராக ஃபேஸ் பண்ணுறதுக்காக சூழ்நிலைகளை மேற்கொண்டு மேலே பறக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே புயல்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். எல்லாருக்கும் புயல் இருந்தார். ஒரு நாள் சீசர்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், 5 அப்போ 2 மீன் எல்லாருக்கும் பிச்சு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு எல்லாம் ஏப்பம் விட்ட பிறகு ஆண்டவர் சீசர் அனுப்பிடுறார், எல்லாரும் போங்க நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. ஒரு அருமையான ஒரு விஷயம் பாருங்கள், இந்த லெசன் நம்ம கற்றுக்குறோம். ஆஃப்டர் எவ்ரி சக்ஸஸ் மேக் ஷோர் யூ கெட் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். வெற்றி நம்மளை குழப்பி போட்டுரும் தோல்வியை விட. யூ சி, விக்ட்ரீஸ் ஆர் அ கிரேட்டர் டேஞ்சர் தென் சக்ஸஸ். யாரோ ஒருத்தர் சொன்னார், யுவர் கிரேட்டஸ்ட் ஆப்ஸ்டிக்கல் இஸ் யுவர் ப்ரீவியஸ் விக்ட்ரின்ற. ஏன்னா வெற்றி நடத்துல தான் நம்ம தலகணும் பிடிச்சவங்களா மாறிட முடியும். ஆனால் ஜீசஸ் பாருங்க, அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, சீசருங்க நீங்கள் போங்க அப்படின்னு படகுல ஏற்றி அனுப்பிவிடுறார். போங்க, நீங்கள் போங்க, அக்கறைக்கு போங்க, நான் வந்து சேர்றேன் நான் அப்படின்ட்டு மலை மேலே போய் இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் நடு ராத்திரியில் அவர் மலையிலிருந்து பார்க்குறாரு, சீஷர்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு புயல் வந்தாச்சு. புயல் மத்தியில், கடல் மத்தியில், இரவு மத்தியில், they were in the midst of the storm, midst of the sea, in the middle of the night, and they were in the middle. See, are you in the middle today? Are you in the midst of a journey? Are you in the midst of something troubling? இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, கரையிலே இருந்திருக்கலாம், அங்கேயும் இல்லை, அங்கே போய் சேர்ந்துருக்கலாம், அங்கேயும் இல்லை, நடுவில் மாட்டிக்கிட்டு நான் திண்டாடிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவங்கள பார்த்தார். முதலாவது இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன், ஆண்டவருடைய பேச்சை கேட்டு தான் கடலுக்குள்ளே போனாங்க. ஆனாலும் புயல் வந்துச்சு. What do you do when you are obeying the Lord and you find yourself in a storm? கர்த்தரை விட்டு கீழ்ப்படியாமல் போய் யோனாவை போய் ஒரு புயலில் மாற்றிக்கிட்டா அது நம்ம வேணும் பாயனுங்க. நான் ஒரு பேச்சு கேட்டு ஒழுங்காக இருந்திருக்கலாம். நான் பேச்சை கேட்காம நீனிவேக்கு போகாமல் நான் தர்ஷீஷுக்கு போகிறேன்னு போனால் ஆகுமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம ஆண்டவரே இரக்கமுள்ளவரே காப்பாற்றுக்க, நான் ஒரு காலில் போய் விழுறா, அவர் ஒன்று மன்னிக்கிறார், நம்மளை காப்பாற்றுறார். ஆனால் கவனிங்க, கீழ்ப்படியாமல் போய் புயலில் மாட்டிக்கிட்டா அது வேற கதை. அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சொல்கிறோம், ஐ டிசர்வ்ட் இட். ஓகே, see that's what happens when you disobey the Lord. ஆனால் what do you do when you are obeying the Lord, when you are in the will of God and you face a storm? Here is something amazing, something that we all need to know. Don't be surprised. புயல் ஆண்டோடைய சித்தத்தில் இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு புயல் வரும். புயல் வந்ததுனால நீங்கள் பக்தி இல்லாமல் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. புயல் வந்ததுனால நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டீங்கன்ற அர்த்தம் இல்லை. புயல் வந்ததுனால நீங்கள் கர்த்தரை தவறிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. புயல் வந்ததுனால கர்த்தர் உங்களை கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை. Just because you have a storm in your life, in your marriage, in your business, it does not mean that you have to quit. Come on,
you don't take lessons from the storm. We always look to Jesus for our lessons. அப்படின்னா புயல் நம்மளை பார்த்து குற்ற உணர்ச்சி கொடுக்கும்போது அதை நோட்ஸில் எழுதி வச்சுக்க கூடாது. ஒரு புயல் நம்மளை பார்த்து உன்னால் ஒன்றும் முடியாது, நீ எல்லாம் பாரு எப்படி இருந்து மாட்டிக்கிற, அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து உங்களுடைய பர்சனல் டைரியில் சேவ் பண்ணி வச்சுக்காதீங்க. In the midst of the storm we have to look to God for a solution, God for a revelation. ஆனால் புயல் வரும், எல்லாருக்கும் புயல் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கும் புயல் வரும், எனக்கும் புயல் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். புயல்ன்றது உலகத்தில் இருக்கிற எல்லா கடினமான சூழ்நிலைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிற எல்லா தேவ மனுஷங்களுக்கும் புயல் வரும். எல்லாருக்கும் வரும். இன்ஜினியருக்கு வரும், டாக்டருக்கு வரும், ஒரு அப்பாவுக்கு வரும், அம்மாவுக்கு வரும், கணவருக்கு வரும், மனைவிக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும், ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வரும், பாலிட்டிஷியன்ஸ்க்கு வரும். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பணக்காரனுக்கும் வரும், ஏழைக்கும் வரும். எந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் எந்த வித பட்சபாதம் இல்லாமல். யூ சி storms are not biased. Storm is not prejudice. It comes to everyone. எல்லாருக்கும் வரும். பாஸ்டர்களுக்கு வரும். ஒரு சில பேர் பாஸ்டர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. பாஸ்டருக்கு வந்து சூப்பர்மேன் நினச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம வெளிப்படுத்துறது இல்லை. ஏன்னா you always have to be that strong leader in front of people leading them. But deep down every leader is bleeding. You see, the art of leading does not come without bleeding. In order to be a pastor or a leader of a family, எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் புயல் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. பாஸ்டர்களுக்கு நிறையாவே இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன் நான். ஒரு நாள் ஜீசஸ் திரும்பி பூமிக்கு வந்தாராம். உலகத்தை வந்து என்ன நடக்குது பார்க்கலாம். ஒரு தெருவில் நடந்து போகிறார். ஒருத்தர் ரொம்ப அழுதுன்னுக்கிறானா. என்னப்பா அழுதுன்னு இருக்கிற? இல்லை எனக்கு கண் பார்வை இல்லை, அத்தான் அழுதுன்னுக்கிறேன். ஜீசஸ் இந்தா கண் பார்வை பெற்றுக்கொள். அவன் கண் பார்வை பெற்றுக்கிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டானான். ஜீசஸ் குறை சந்தோஷம், பாருப்பா சந்தோஷமாகிட்டேன். ஒருத்தனை முன்னாடி போனார், இன்னொருத்த அழுதுனே இருந்தாலும். என்னப்பா நீயாப்பா அழுதுன்னுக்கிற? இல்லை நான் ஒரு முடவன், என்னால் நடக்க முடியல, அதனால தான் நான் அழுதுன்னு இருக்கிறேன். இப்போவே கால் பலன் பெற்றுக்கொள், கால்கள் சுகமாகட்டும். சுகமாயிட்டான், சந்தோஷமா நடந்து போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொருத்த உட்காந்து அழுதுன்னுக்கிறாரு அந்த இடத்துல. இவர் போய் கேட்டாரா, என்னப்பா ஏன் நீ அழுதுன்னு இருக்கிற? இப்போ தான் ஒரு குருடனை பார்த்தேன், ஒரு முடவனை பார்த்தேன், நீ நாத்துக்கு அழுதுன்னு இருக்கிற? அப்போ அவர் சொன்னாராம், ஜீசஸ் உங்களுக்கு என்ன ஜீசஸ், நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஏன் தரமா அழுதுன்னுக்கிறேன்? ஏன்னா நான் ஒரு சபையுடைய போதகர், அதனால அழுதுன்னுக்கிறேன் ஒன்று. ஜீசஸும் அவர் தோல் மேலே கை போட்டு அழுதாராம். தெரியும் பாவம் வேதனை எனக்கு, நானும் ஒரு 70 பேரை மேய்ச்ச, நான் 3.5 வருஷமாக ஒரு பாஸ்டர் ஆகுன்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல வரேன் பாரு. எல்லாருக்குமே புயல் இருக்குது. Everybody has storms. Everyone has storms. Storms are not prejudice. But here's one of the most important things when it comes to a storm. What do you do in the midst of a storm? கர்த்தர் சொன்னதை செஞ்சீங்க, இப்போ ஒரு புயலை மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுறது? Here is what Jesus taught his disciples. மத்தேயு 14 அதிகாரம் இதில் நம்ம படிக்கிறோம். இயேசு அவங்க புயலில் இருக்கிறத பார்த்துட்டார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்க. புயலில் இருக்கிறத பார்த்து இறங்கி வர்றார், மலையிலேருந்து இறங்கி வர்றார், ஜெபத்தை நிப்பாட்டிட்டு இறங்கி வர்றார், நடு ராத்திரியில் இறங்கி வர்றார், அவ்வளோ புயல் மத்தியில், காற்று மத்தியில், குளிர் மத்தியில் நடந்து வர்றார். நிலத்தில் நடந்தவர் அப்படியே தண்ணி மேலேயே அப்படியே நடந்து வர்றார். ஏன்னா அவருக்கு நிலமோ தண்ணீரோ வித்தியாசமே இல்லை, அவர் ரெண்டுக்குமே ஆண்டவராக இருக்கிறார், ரெண்டையும் படைச்சது அவர் தான். அது மேலே அப்படியே நடந்து வர்றார். த காஸ்பல் ஆஃப் ஜான் மூவி பார்த்தோம் பாருங்க, அதில் ஜீசஸ் அப்படியே அசால்ட்டாக நடந்து வர்றார். அவருடைய முடி அப்படியே காற்றுலடி பறந்துன்னு, அவருடைய ஷால் எல்லாம் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சீன் பாருங்கள். இந்தியன் மூவிஸில் ஹீரோ என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அது ஒரு சீன். அது அப்படியே நடந்து வர்றாரு, கடல் மேலே நடந்து வர்றாரு. சீசர்லாம் அவரை பார்த்து கூச்சல் போடுறாங்க, ஐயோ பேய், ஆவேசம் தமிழ் பைபிள் போட்டு, ஐயோ பேய், பிசாசு, பூதம், ஐயோ அப்படின்னு கத்தணும் போது யார் கத்துனவங்கெல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சீசன்ட் மென், ஃபிஷர்மென், ஸ்ட்ராங் மென், பலசாலியான ஆண்கள், ஆம்பளை சிங்கங்கள் சொல்கிறாங்க, ஐயோ பேய் அப்படின்னு ஒருத்தர் கத்தின்னு. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவ்வளோ பெரிய சந்தேகத்தின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துப்பார். ஆனாலும் அப்படியே தண்ணி மேலே நடந்து வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாரு. இப்போது ஏன் ஜீசஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் என்ன எனக்கு தோணுது, பேசுகிறாரு, பேசிட்டு சொல்கிறாரு, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்குது இது கேட்கறதுக்கு? நீங்கள் சொல்லுங்க. நடுராத்திரி, நடு புயல், நடுக்கடல், எல்லாம் நடுவில், இதில் ஜீசஸ் நடுவில் வந்து சொல்கிறார், பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, நான் தான், இட் இஸ் ஐ அப்படின்றாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் குழம்பி போயிடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுகிறார், பேர் சொல்கிறாரு, நீங்களா இருந்தா சொல்லுங்க, நானும் வர்றேன் தண்ணியில். இப்போ ஜீசஸ் சொல்கிறார், வான்ற ஒரே வார்த்தை தான், வா. இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன் இவ்வளோ கதை நடக்குது? புயல் இருக்கிறாங்க,
மலையில இருந்தே நீங்கள் சைலண்டாக அப்படின்னா சைலண்ட் ஆகிட்டுக்கும். இதில் இப்போ இவ்வளோ பெரிய அதிகாரத்தை மற்ற எழுதி வச்சு பைபிளை இன்னும் கொஞ்சம் திக்காக்கி விட்டுக்கிறாரு ஏன் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஜீசஸ் எவ்வளோ பெரிய விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு பாரு இந்த இடத்துல. பார்க்குறாரு, இறங்கி வர்றார், நடந்து வர்றார், தண்ணி மேலே நடந்து வர்றார், வார்த்தையை கொடுக்குறாரு. அப்புறம் வார்த்தையை கொடுத்ததுல இன்னொருத்தர் ரெஸ்பாண்ட் வேற பண்ணுங்கிறான். பேதுரு அந்த இடத்துல நானும் வரட்டுமா தண்ணியில், அதுக்கு ஜீசஸ் சும்மா இருப்பா, நீ ஏன்ப்பா தண்ணியில் வர்ற, நடுராத்தில் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லாமல் நீயும் வான்னு கூப்பிட்டு பேதுருவும் நடக்க போய் அப்புறம் அவர் மூழ்க போய் அப்புறம் ஆண்டவரே என்னை காப்பாற்றணும்னா அவரை கை கொடுத்தா அவரை தூக்கி விட்டு இப்போ 2 பேரும் படகுக்கு நடந்து போய் படகுல போய் உட்காந்து அடுத்து ஒரு பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய விஷயமா அதை மாற்றிட்டீங்க? நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, சில நேரத்தில் நம்ம இந்த பிரச்சனையில் இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணுது? ஆண்டவரே புயல் அப்படின்னு உடனே ஆண்டவர் வானத்திலேருந்து குவாய்ட், தேங்க்யூ காட், ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தருக்கு மறு உத்தரவு கொடுத்தீர், என் பிரச்சனையை சால்வ் ஆக்கினீர், உமக்கு நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், நாங்கள் கெனசரத்துக்கு போகிறோம், நாங்கள் போக வேண்டிய ஊருக்கு போகிறோம். இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஜீசஸ் அப்படி வேலை செய்யறதில்ல. நம்ம எடுத்து நினைக்கிறோம் ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவர் சொல்றாரு பிரச்சனையா இந்த சொல்யூஷன், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் த சொல்யூஷன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்ற அப்படி இல்லை, இந்த ஜேர்னி. யாராவது பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் அ ஜேர்னின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் அ ஜேர்னி. See, God is more concerned about the journey than about the destination. போய் சேர்ற இடத்தை விட டெஸ்டினேஷன் கொண்டு போவார், தப்பா நினச்சிக்காதீங்க. ஆனால் அது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகம் அந்த பயணம், எப்படி போய் சேர்றோன்ற பயணம். ஏன் இதெல்லாம் செய்யணும்? அவரு மலையில இருந்தே சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பிதாவே ஜனங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க, இப்போவே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறேன்னு சொல்லி புயலே அமைதியாருன்னு மலையிலேருந்து சொல்லியிருந்துருக்கலாம். இவர் ஏன் இறங்கி நடந்து வந்து தண்ணி மேலே நந்து வந்து வார்த்தையை பேசுகிற வார்த்தையில் கூட பாரு புயலை பற்றி பேசலை. கவனிச்சிங்களா? அதை நம்ம சொல்கிறோம் ஆண்டவரே கடன் பிரச்சனையோட சர்ச்சுக்கு வந்து உட்காருவோம். அன்றைக்கி பார்த்தா கடன் பற்றி வார்த்தையே இருக்காது. எதை பற்றி வார்த்தை இருக்குன்னு பார்த்தா லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் அந்த ஆட்டு குடல் எடுத்து அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு அது சாம்பல் ஆகிற மாதிரி அதை பற்றி நம்ம சில நேரத்தில் வைத்தறிச்சலோடு உட்காந்துருப்போம். ஆண்டவரே நான் என்ன சூழ்நிலையில் வந்தால் நீங்கள் என்ன பேசின்னு இருக்கிறீங்க? அப்புறம் பிரசங்கியார் சொல்கிறாரு அது யார் கடையாளம்? இயேசு கடையாளம். அப்படியா அப்படின்னு நம்ம உட்காந்து கவுச்சுன்னு இருப்போம். அந்த நேரத்தில் இவர் பேசுகிற வார்த்தை கூட பார், புயலை பற்றியும் பேசலை. கவலைப்படாதீங்க அந்த புயல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாமா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். அப்புறம் கவலைப்படாதீங்க அந்த போட் இருக்குது, அந்த படகு இருக்கிறீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கான போட், அது ரொம்ப நல்ல போட், ஓகே கமான் கரெக்டாக இருங்க அப்படி கூட சொல்ல. படகை பற்றி சொல்ல, புயலை பற்றி சொல்ல, அப்புறம் சொல்ல கவலைப்படாதீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் உங்களுக்கு கூட்டின்னு போகிறேன். டெஸ்டினேஷன் பற்றியும் பேசலை. இது எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுகிறாரு. ஆனால் நல்லா கவனிங்க, எதை பற்றி பேசுகிறாருன்னு கவனிங்க. அவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க, திடம் கொள்ளுங்கள் அப்படின்னா பீ சியர்ஃபுல், சந்தோஷமா இருங்க, நானே, லுக் அட் மீ, இட்ஸ் மீ, இட்ஸ் மீ, டோன்ட் லுக் அட் தி ஸ்டார்ம். புயலை பார்க்காது, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. அவர் சொன்னார் பிரச்சனை பெருசாக பார்க்காது, என்ன பாரு, என்ன பாரு, தைரியமாரு, பயப்படாத, மகிழ்ச்சியாரு, நானே. ஒரிஜினல் கிரீக்ல நம்ம போய் பார்த்தோம்னா ஐ ஆம் கமான், எத்தனை பேருக்கு வருது? ஐ ஆம்னா என்னது? தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம். உனக்கு என்ன வேணும்? நான் தான் அது, நான் தான், கவலையப்படாத. லிசன் லிசன் லிசன். ஆண்டவர் சொல்றாரு டோன்ட் லுக் ஃபார் a way out of the storm, look to the way himself. ஓ ஹalleluya. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியை தேடுறோம். யார் வழியா இருக்கிறாரோ அவரை நம்ம தேட மறந்துட்டோம். எழுதிங்க, நோட்ஸ் எழுதிங்க. when you're in a storm, don't immediately look for a way out, look for the one who is the way, the truth and the life. வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறவரை பார்க்க கத்துக்கணும். பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு பார்க்கறத விட Jesus telling them look at me, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. அவங்களுடைய கண்களுடைய திசை, அவங்களுடைய நோக்கத்தின் திசையை, இருதயத்தின் திசையை அவர் பக்கம் திருப்பிட்டு இருக்கிறார். why? Because they that know their God will be strong and do great exploits. தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் அவங்க பலன் கொண்டு திடமனதாய் இருந்து மாபெரும் காரியங்களை செய்வாங்க, அதை கேட்டபடி செய்வார்கள். They will do great exploits. The number one priority in life and especially in the midst of a storm is to know God. நீங்க யாருன்னு காமிங்க ஆண்டவரே. இயேசு அன்னைக்கு மலையிலிருந்து இறங்கி அவங்க கிட்ட நடந்து வரும்போது he wanted to give them a revelation, not just calm the storm but to give them a revelation. இப்போ ஒரு சில டைம் கர்த்தர் இம்மீடியட் காமை கொண்டு வர்றார், அது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும், நம்மளும் அனுபவிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இன்ஸ்டன்ட் மிரக்கிள்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க? இட்ஸ் ட்ரூ, எஸ். பிரச்சனைன்னு வர டக்குன்னு கர்த்தர் சுகமாக்குறார். பல தடவை நான் அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு தடவை இயேசு படகுல தூங்கிட்டு இருக்கிறார், புயல் வருது, எந்திரிச்ச உடனே இம்மீடியட்டாக சுகமாக்குனார், இம்மீடியட்டாக சைலண்ட் ஆக்குனார் புயலை.
நமக்கும் நடந்திருக்குது. பட் there will be times where you will feel like what is God doing? கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அன்னைக்கு எந்திரிச்சு எப்படி புயல் அதட்டினாரோ அந்த மாதிரி ஏன் அதட்ட மாட்டேங்கிறாரு? ஏன் அந்த மாதிரி என் பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டேங்கிறார்? We look towards the same experience and say, why not just like that? Friend, God wants you to have a revelation. கர்த்தர் அவரை பற்றின வெளிப்பாடை நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். அன்னைக்கு ஏன் தெரியுமா அவர் கடலில் நடந்து வந்தார்? ஏன் தண்ணி மேல் நடந்து வந்தார்? ஏன் அங்கேருந்தே ஒரு வார்த்தையை கொடுத்து அமைதிப்படுத்தாம இறங்கி வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தையை கொடுத்து பேதுருவை தண்ணி மேல் நடக்க வச்சு இவரும் அப்புறம் தூக்கி விட்டு இவரும் அவர் கூட நடந்து வந்து அப்புறம் வந்து படகுல உட்கார்ந்து அப்புறம் கெனசரேத்துன்ற ஊருக்கு கூட்டின்னு போனார்? ஏன் அத்தனையும் பண்ணார் தெரியுமா? Because he wanted them to know a few things. Number one, எழுதிங்க பார்க்கலாம். I'm going to give you 7 things to remember. Number one, எழுதிங்க. Because he wanted them to know that he sees their struggle. அவங்க போராட்டத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறார். He wanted them to know that he can see them. He can see them. புயல் மத்தியில் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் எழுதிக்கிட்டீங்க? எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இன்னைக்கு? Come on, if somebody is active in the chat box, first point ன்னு சொல்லி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி டைப் பண்ணி போட்டு சொல்லுங்க. He wanted them to know. He wanted them to wanted them to receive a revelation. Many revelations, one after the other. அதில் கொடுக்கப்பட்ட முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் உங்களை காண்கிற தேவன், நீங்கள் யாருன்னு நான் பார்க்குறேன், உங்கள் சூழ்நிலையை நான் பார்க்குறேன்றதை காண்பிக்கிறதுக்காக அப்படி செஞ்சார். And number 2, he came walking to them. He wants them to know. அவர் எவ்வளோ அக்கறையானவர்னா வெறும் பிரச்சனையை பார்த்துட்டு சைலண்ட்டாக உட்கிறவர் இல்லை. நல்லா கவனிங்க. வெறும் பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே அவர் இருக்கிற இடத்துலையே உட்கார்ந்து கிடக்கிறவர் இல்லை. பிரச்சனையை பார்த்துட்டு அக்கறையாக இருந்து அவங்களோட இருக்கிறதுக்காக இறங்கி வர்ற தேவன். கைவர்த்தி சொல்லுங்க, அவர் என்னோட இருக்கணும்னு விரும்பப்படுகிறார். என் பிரச்சனையில், என் வேதனையில், என் வலியின் மத்தியில் he wants to be with me. He wants to come down and be with me. Number 3, he wants them to know, look at me, I'm walking on the storm. எந்த புயலை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த புயலை நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் பார். அந்த புயல் மேலே நான் நடந்துட்டு இருக்கிறேன் பார். எந்த புயல் உன்னை ஆளுகை செய்து நினைக்குதோ அந்த புயலை நான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறேன். He wanted them to know, I am still the king. கவுனி, என்ன புயலில் இருந்தாலும் நான் இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறேன். எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புயலாக இருந்தாலும் இயேசுதான் ராஜாவாக இருக்கிறார். கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன நிலை இருந்தாலும் அவர் தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். நான் என்ன அசிங்கத்தில் இருந்தாரோ அவர் தான் என் சிங்காசனத்தில் இருக்கிறார். I might be in the worst of the places ever, but my God is still on the throne. அவர் இன்னும் என் வாழ்க்கையின் சிங்காசனத்தில் இருக்கிறார். He wanted them to know that he was still on the storm. இந்த புயல் ஒன்றே இல்லை, நான் தான் எல்லாமே அப்படின்றத அவர் காமிக்கிறார். 4, he wanted them to come out of fear. அதனால தான் அவர் சொன்னார், பயப்படாதீங்க. ஏன் ஒரு புயல் மத்தியில் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, ஒரு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாருன்னா பயத்தில் இது வெளியே வரணுன்றதுக்காக. 4, எழுதிக்கிட்டீங்களா? he wanted them to be delivered from fear. பயலாமல் நம்ம வாழணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். 5, எழுதிங்க, அவர் இருக்கிறதுனால புயல் மத்தியிலே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறார். Number 5, he wanted them to know that they can be cheerful in the midst of the storm. He told them, do not be afraid, be cheerful. சந்தோஷமா இரு, மனமகிழ்ச்சியாரு. நான் வந்துங்கிறல்ல, என்னத்து கவலைப்படுற நீ? புயல் மத்தியிலும் சந்தோஷமா இருக்க முடியும். இட்ஸ் பாசிபிள். இல்லைன்னா ஆண்டவர் எப்படி சொல்ல முடியாத? இட்ஸ் பாசிபிள். பவுலும் சீலாவும் ஜெயில் தண்டனை மத்தியில், சிறைச்சாலையில், நடு ராத்திரியில், அவங்க வாழ்க்கையில் ஒரு நடுராத்திரி, ஒரு நடு புயல் பார். அவங்க கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் வெளியே இருக்கிற சூழ்நிலையின் அந்த நாச மோசத்தோட பெருசாக இருந்துச்சு. they knew how to be happy in the midst of the jail. பிலிப்பியர் 4 பவுல் எழுதி சொன்னார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. திரும்பவும் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்றார். Rejoice in the Lord, and again I say, rejoice. How can he say that in the midst of a storm, in the midst of a prison? Because he had a revelation of Jesus. தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா புயல் மத்தியிலையோ நம்மளால மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். He wanted them to catch a revelation. நல்லா கவனிங்க. He wanted them to catch a revelation that his word is capable of doing what he is capable of doing. He wants us to receive the word of God. He wants us to know that God has a word. God has a word. கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்காக வச்சிருக்கிறார். Number 6, this is number 6. He wanted them to prioritize his word. அவருடைய வார்த்தை மேலே நோக்கமாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். He is giving them a revelation of the word of God. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானது பாருங்க. நீங்க பேதுரு தண்ணி மேல் நடந்தாரு, வார்த்தையை நம்பி நடந்தாரு. புயலை விட வார்த்தை வல்லமையானது. அந்த புயல் மத்தியில் அவர் புயல் அமைதிப்பட்டாம ஏன் பேசின்னு இருந்தாரு? ஏன்னா வார்த்தை வல்லமையானது. இது எழுதிக்கங்க,
What God can do, His word can do. If God can calm the storm, His word can calm the storm. If God can bring a breakthrough, His word can bring a breakthrough. எல்லாரும் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. தேவன் என்ன செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தை அந்த காரியங்களை செய்ய முடியும். God and His word are one. Come on, எத்தனை பேருக்கு ஒரு புது வெளிப்பாடு கிடைச்சிட்டு இருக்குது இன்னைக்கு? ஏன் பிரதர் அவ்வளோ பெரிய புயல்ல இறங்கி வந்து பேசின்னு இருக்கிறார்? ஏன் பேசுறாரு? ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் நிறைஞ்ச வார்த்தை. எந்த வார்த்தையால பூலோகத்தை படைச்சாரோ, எந்த வார்த்தையால கடல்களை படைச்சாரோ, எந்த வார்த்தையால மனுஷனை படைச்சாரோ, அதே வார்த்தையை கர்த்தர் கொடுத்து சொல்றாரு. இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டனா நீ இந்த புயல் மேல நடக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். If you have a word in the midst of a storm, put your hands together and give God the glory. Why? You're about to walk on the storm. You're about to walk on the waves. Hallelujah. ஆறாவதா அவர் சொல்றாரு, வார்த்தைகிட்ட இருக்கிற வல்லமை போதும் உனக்கு, எல்லா புயலையும் நீ மேற்கொள்ள முடியும். ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்ற வார்த்தை. இஸ் கிவிங் them a revelation of the word. He speaks to them a word. ஆனா ஏழாவது மிக முக்கியமான வெளிப்பாடு அவர் சொல்றாரு, if you can see me through the word. You know how did they see him? Through the word. அவங்க நேச்சுரல் கண் பார்வையால் பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சார், பிசாசு மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் அப்படி இல்லை, ஆனால் அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் வார்த்தையின் மூலமா பேதுரு பார்த்துட்டார், இது ஜீசஸ் தான் அப்படின்னு. நல்லா கவனிங்க. சூழ்நிலைகள் சில நேரத்தில் அவருடைய இமேஜை பிளரி ஆக்கிடலாம். ஒரு சில கசப்பான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற அந்த காட்சியை, அந்த அந்த இமேஜ், அந்த பின்பத்தை குழப்பறதுக்காக வரலாம். But when you are in the midst of a storm and you cannot see clearly, you go to the word and see Jesus. When you're in the storm, look to Jesus in the word. Friend, if you cannot see Jesus in the world, look to Jesus in the word. எழுதிக்கங்க. When the storm is so strong that you cannot see Jesus in your world, you've got to learn to get into the word. அன்னைக்கு பேதுரு அத்தனை பேரும் இயற்கையான கண்களால ஒரு பூதம் பேயின்ற மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போது பேதுரு மட்டும் அவர் பேசின வார்த்தையை பிடிச்சிட்டார். ஏன்னா பார், வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு பார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் தான் அந்த நான் தான் என்ற வார்த்தையை பிடிச்சிட்டார் பார் பேதுரு. நீங்களா தான் நானும் வராண்டவரே. See, it's the word of God. Word of God. Get a word today. If you're in a storm, get a word today. கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை பத்தின ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Get a word today. Get a promise today. Hallelujah. ஆனா ஏழாவதா மிக முக்கியமானது பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு அருமையான விஷயம். வார்த்தையின் மூலமா நீங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பேதுருவை போல வார்த்தையை வச்சு இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு? அவரும் இயேசுவை போலவே மாறினார். வந்துட்டோமா? Come on. அவரும் இயேசுவை போலவே மாறிட்டார். எப்படி? அவரும் புயல் மேல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. You know why Jesus came walking to them in the midst of the storm when all he could have done was from a mountain just said, shook, everything would have become quiet. But you know why he came down walking on the waters? He wanted them to be transformed like him into his image. மலை மேல இருந்து ஒரே வார்த்தையை சொல்லி அப்படியே அமைதிப்படுத்தியிருக்க அவரால் முடியும். ஆனாலும் இறங்கி வந்து தண்ணி மேலே நந்து அவர் யாருன்ற வெளிப்பாடை கொடுத்து ஏன் அத்தனையை செஞ்சார்னா, அவங்களும் அவரை போலவே தண்ணீர் மேலே புயல் மேலே நடக்கிறவர்களாக, ஜாம்பவான்களாக, வெற்றிகரமானவர்களாக மாறணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். God wants you to do great exploits. That's why he wants to show himself to you. அவர் யாருன்ற வெளிப்பாடு நம்மளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். எத்தனை பேர் மாபெரும் நன்மைகளை வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? God wants him to see you. God wants me to see him. God wants you to see him. நம்ம அவரை பார்க்குறோம், அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம அவரை பார்க்க அவரை போலவே மறுரூபமாக்கப்படுறோம். He wants us to be transformed into his image. Hallelujah. திரும்பியும் Daniel 11:32 வந்துட்டோம். நம்ம தேவன் சொல்றாரு, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலப்பட்டு, அவங்க யாரு? அவங்க பலப்பட்ட ஜனங்களா இருந்து மாபெரும் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. You will be transformed. When you get knowledge of the world, you get information. But when you get knowledge of the Creator, you get transformation. மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஒரு மறுமாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார், நன்மையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹalleluya. come on, எவ்வளவு பேருக்கு இந்த செய்தி மூலமா பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? God wants you to receive a revelation.
ரிசீவ் ரெவலேஷன். யாராவது உள்ளத்து மேலே கை வச்சு சொல்லுங்க, லார்ட் ஐ வாண்ட் டு நோ யூ மோர், ஐ வாண்ட் டு நோ யூ மோர், ஐ வாண்ட் டு நோ யூ மோர், ஐ வாண்ட் டு நோ யூ மோர். நான் உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும். எவ்ரி நியூ டே உங்கள் ஜெபத்துடைய முக்கியமான பகுதி என்னவா இருக்கணும்? ஐ வாண்ட் டு நோ யூ மோர். உங்களை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குது. ஐ வாண்ட் டு நோ யூ மோர், ஐ வாண்ட் டு நோ யூ மோர். எரேமியா 9:23 கர்த்தர் சொல்கிறாரு, ஞானி தன்னுடைய ஞானத்தில் மேன்மை பாராட்ட வேண்டாம், பலசாலி தான் பலத்து மேலே மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தான் ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தான் பராக்கிரமத்து மேலே மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆனா கர்த்தர் நான் யார், நான் இரக்கம் உள்ளவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவன் மேன்மை பாராட்டட்டும் சொல்றாரு. What an amazing verse that is. Jeremiah 9:23. God says, if there is somebody who wants to boast in something, let him boast in the fact that he knows me. In the fact that he knows me. இந்த உலகத்திலே நம்ம மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? I know my God. ஆண்டவரே நம்மளை பார்த்து பெருமையாக பேசுன்றார். எதை பற்றி? அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது. This is the difference between great men of God and good men of God. நல்ல தேவ மனுஷருக்கும் பெரிய தேவ மனுஷருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நல்ல தேவ மனுஷர்கள் தேவனுக்காக நிறைய காரியங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க, தேவனுக்காக செய்வாங்க, அதை பற்றியே பேசுவாங்க, தேவனுக்காக செய்யணுன்றதை பற்றி பேசுவாங்க, பரிசுத்தமாக வாழணுன்றதை பற்றி பேசுவாங்க, தவறில்லை. ஆனால் பெரிய தேவ மனுஷர்கள் தேவனை பற்றி பேசுவாங்க. கமான், எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் என்ன சொன்னேன்? See, it's one thing to talk about God and what He is doing or what we do for God, but it's another thing to talk about God and who He is. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செய்கிறாரு, அவருக்காக நான் என்ன செஞ்சேன்றது வேற, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்ன்றதே வேற. பவுல் சொல்றாரு, பல வருஷங்கள் தேவனோடு நடந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நிறைய காரியங்களை நான் செஞ்சுட்டேன். அவர் பரிசேயனுக்கு பரிசேயன், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவர், கமேலியல் கீழே இருந்து வசனத்தை கத்துக்கிட்டவன், என்னை பார்த்து குற்றம் சொல்ல ஒருத்தரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனைகளை செஞ்சவன் நானு. அப்புறம் சொல்றாரு, இது அத்தனையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் குப்பையாக எண்ணுகிறேன். What was Paul saying? It doesn't matter to me all the things that I've achieved. All that I want to know, all that I want today is a knowledge of my Christ Jesus. தேவன் யார், எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சுக்கணும். 80 வருஷமா தேவனை பத்தி அறிந்திருந்த மோசே ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உங்க மகிமையை காமிங்களா எனக்கு. மோசஸ் could have said, ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளோ ரோதனை இந்த ஜனங்களோட, அப்படியே டக்குன்னு இப்போவே காணானுக்குள்ள எங்களை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க ஆண்டவரே, எங்களை அப்படியே நீங்க இடம் மாற்றி கொண்டு போயிருங்க ஆண்டவரே, ரீலோகேட் பண்ணிருங்க ஆண்டவரே, இம்மீடியட்டா எங்களை டெலிபோர்டேஷன் பண்ணுங்க ஆண்டவரே. He could have asked for so many things. He could have said, Lord, ஆண்டவரே தண்ணி குறைவே இல்லாத மாதிரி பாத்துங்க ஆண்டவரே, எங்களை இந்த ஜனங்க கறி சோறு வேணும்ன்றாங்க, கறியே குறையில்லாம பாத்துங்க. இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு வனாந்திரத்துல மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு காமிங்க. See, Moses' heart was not about getting into the promised land, but he wanted to get into the promiser's heart. வாக்குத்தத்தம் பண்ணவர் எப்படிப்பட்டவர், அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதான் தாவீதுடைய ரகசியம். அவங்க அண்ணன்களுக்கு யுத்தம் தெரியும், சவுலுக்கு ஆயுதங்களை பயன்படுத்துற வித்தைகள் தெரியும், அங்க இருக்கிற சேனை வீரர்களுக்கு யுத்தத்தின் யுக்திகள் தெரியும். 17 வயசு தாவீதுக்கு என்ன தெரியும்? ஹார்டு மேய்க்க தெரியும், ஹார்ப் வாசிக்க தெரியும், டிஃபன் கேரியரை பத்திரமா கொண்டு வர தெரியும். ஆனா என்ன தெரியும்? ஆனா கவனை பயன்படுத்த தெரியும், உண்டிவாளை பயன்படுத்த தெரியும், ஒரு கல்லை வச்சு அவனாவது அடிக்கலாம், அது தெரியும். But you know what? David knew something better. He had something that nobody in the land of Israel had at that specific location. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் இல்லாதது ஒன்று தாவீது கிட்ட இருந்துச்சு. You know what? He knew who his God was. 7 தடவை அவனுடைய பேச்சில் அவன் சொல்றான் தெரியுமா? 7 தடவை தாவீது தேவனை பத்தி பேசுறாரு. யூஸ் பண்ற டைட்டில்ஸ் பாருங்க. எலோஹிம் என்றார், யாவே என்றார், லிவிங் காட் என்றார், சேனைகளின் கர்த்தர் என்றார், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன் அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினால காப்பாத்துறவர் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுற. அப்புறம் சொல்றாரு, இந்த நாள் கோலியாத் உன் தலையை வாங்கி உன்னுடைய சரீரத்தை இந்த காட்டு மிருகங்களுக்கோ ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்கும் போது நீ எல்லாரும் தெரிஞ்சுக்க போறீங்க இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி, கர்த்தருடைய யுத்தம் அவர் எனக்காக என்ன உன் கையில ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி கர்த்தரை பத்தி பேசுறாரு.
David did not know how to handle a sword. He did not know how to handle a spear. He did not know the tactics of war. யுத்தத்துடைய யுக்திகள் தெரியல தாவீதுக்கு. 17 வயசு பையன். ஆனா ஒண்ணு தெரியும் தாவீதுக்கு, என் தேவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். ஜெயிச்சுட்டு வந்தா பாருங்க. ஜெயிச்சுட்டு வந்தா இன்னைக்கு யுத்தத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில இருக்கிறீங்களே, God wants you to know him. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை படிக்கும்போது, ஆராதனை செய்யும் போது, தனிப்பட்ட ஜெபத்து நேரத்தில் சொல்லுங்க, Lord, I want to know you more. I want to know you more. I want to know you more. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வெளிப்பாடை கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். Even right now the Holy Spirit is moving on everybody's hearts. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்து மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிறார். அவர் தேவனை பத்தின வெளிப்பாடை நம்மளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் வெளிப்பாடு. வெளிப்பாடுன்றது, thank God for good Bible colleges. பைபிள் காலேஜில் வெளிப்பாடு கிடைக்காது. Thank God for good books. அந்த புத்தகங்கள் வழியா ஆவியானவர் பேசினால் ஒழிய நமக்கு வெளிப்பாடு கிடைக்காது. The one who owns the treasures of God's secrets is the Holy Spirit. He wants to give you the revelation. அவர் நீங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அது ஒன்று தான் நம்மளை கொண்டு போகும் பார். எல்ஆர் நகர்ல, பெங்களூர்ல, ஒரு ஸ்லம் ஏரியாவில் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எத்தனையோ வருஷங்கள் தெரு ஓரத்தில் நாங்கள் பிரசங்கம் நடத்துவோம். தெரு ஓரத்தில் தான் ஆராதனை இருக்கும். மழை, ஊர் பண்டிகையின் காலத்தில் சத்தம், டிராபிக் சத்தத்து மாதிரி தெரு ஓரத்தில் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். 5 வருஷத்துக்கு மேலே தெரு ஓரத்தில் தான் நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் இவ்வளோ கேள்விகள் இருக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு சர்ச் பில்டிங் கிடைக்குமா, நம்ம போவோமா, நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் என்ன பயன்படுத்துவாரா, நம்ம ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுமே, கர்த்தர் எங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒன்றும் தெரியல பாரு. எதுவுமே ஒரு தெளிவான ஒரு I didn't know for sure if we were going to get a church building or if we were going to have a ministry that will impact the world. We never knew. I never knew. But one thing I knew was this. அழைச்ச ஒரு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் என் மேல பிரியமா இருந்தார்னா அவர் உயர்த்துறதை யாராலும் தடை செய்ய முடியாது. அப்பப்போ என் ஜபத்துல நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவேன், ஆண்டவரே, வாழ்க்கை பூரா இந்த தெரு ஓரத்திலேயே பிரசங்கம் பண்ணி சின்ன பசங்களுக்கு சாக்லேட் குத்து ஸ்ட்ரீட் பிளேயிங்களே பண்ணி இவங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னாலும் நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா நீங்க பிரியப்பட்டீங்கன்னா நீங்க என்ன உயர்த்த வல்லவரா இருக்கிறீங்க. You will elevate me. You will bless me. நீங்க என்ன உயர்த்துவீங்க. You are capable. You are powerful. You are amazing. நீங்க என்ன மாத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுதான் நான் பெற்றுக்கொண்டேன் இன்னைக்கு. அது நிமித்தம் தான் ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கிறார். இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான். என்ன பிரதர், என்ன ரகசியம்? I know my God is good. என் கர்த்தர் நல்லவர்னு எனக்கு தெரியும். என் பிரசங்கமே அதுதான் பார். எல்ஆர் நகர்ல ஊழியம் பண்ணும்போது கர்த்தர் நல்லவர், கிருபையானவர், அவர்களை நேசிக்கிறார். வாங்க, அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அதை வச்சுதான் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார் இன்னைக்கு. Do you have a revelation? Do you know who God is? You will be strong. தைரியமா இருங்க, பலப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு சிறு பிள்ளை ஒரு கப்பல்ல விளையாடிட்டு இருந்துச்சான். ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. இந்த பெரிய புயல் மத்தியில் எல்லாரும் அங்கங்க ஓடுறாங்களாம், ஒளிறாங்களாம், திண்டாட்டத்தில் இருக்கிறாங்களா. ஆனா இந்த பொண்ணு மட்டும் விளையாடுறத நிப்பாட்டலையா. அது தன்னுடைய குட்டி குட்டி பொம்மைங்களை வச்சு விளையாடிட்டே இருந்துச்சா. புயல் மத்தியில ஒரு லேடி ஓடி வந்து கேட்டாங்களா, அம்மா எல்லாம் புயல் அடிச்சுன்னு இருக்குதுமா, உனக்கு பயம் வரலையா, நீ என்ன இன்னும் விளையாடிட்டு இருக்கிறியே அப்படின்னு. அந்த பொண்ணு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுச்சா, நான் என்னத்துக்குங்க பயப்படணும், எங்க அப்பா தான் கப்பலுடைய கேப்டனா இருக்கிறாரு. My father is the captain of the ship. நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னா. அந்த பொண்ணுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? எங்க அப்பா கப்பலை ஓட்டுறாரு, என்ன புயலா இருந்தா என்ன, தாங்க முடியாத அளவுக்கு ஒரு புயல் வந்தா அவர் என்ன காப்பாற்ற வல்லவரா இருக்கிறாரு, என்ன எங்க அப்பா கைவிட மாட்டார். அந்த பொண்ணு புயல் மத்தியில ஸ்மைல் பண்றதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும், அவர் என் வாழ்க்கையில சிங்காசனத்துல இருக்கிறார். So if you are in a storm today, can you see Jesus on the storm? Can you see Jesus above the storm? If you are like Martha today, can you see Jesus as your resurrection and life? If you are Joshua today, can you see the one who promised is greater than the promised land? இன்னைக்கு நீங்க பேதுரு போல இருந்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியுதா இயேசு புயலோட பெரியவர்னு? மார்த்தால போல இருந்தீங்கன்னா உங்களால உணர முடியுதா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலா இருக்கிறாருன்னு சொல்லி? நீங்க யோசுவாவா காலேபா இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ண ஒரு பெரியவர்னு பார்க்க முடியுதா? நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள்.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். இந்த அருமையான வார்த்தைக்காக, இந்த நிறைவான வார்த்தைக்காக எல்லாருமே கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த நேரத்தில் ஹalleluya hallelujah hallelujah Viscerali caraduna mandola branteria babra calandana ricalanduna Ori la bandoria ma brocoro bondana manalandana ricabala bandani லெஷெப்ரலே கெரியாந்துன கைகளை உயர்த்தி இன்னைக்கு மனதளவுல கர்த்தர் அநேகரை ஆறுதல் படுத்தி பலப்படுத்திட்டு இருக்கிறாருன்றது நான் உணர்றேன். மனதளவுல கர்த்தர் அநேகரை சுகமாக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Oh, God loves you, God loves you, God loves you very much. You will come out of the storm in Jesus name. You will come out of it. வெளியே வருவீங்க, கவலைப்படாதீங்க. You will come out in Jesus name. But you will come out better. You will come out better. சூழ்நிலை மட்டும் மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களும் மாறணும்னு எதிர்பார்க்க, நானும் மாறணும்னு எதிர்பார்க்கணும். God does not want to just make your life better. He wants to make you better. And it's only possible when you get His revelation. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Ora bashateria rarabalando namanalanda narikalandana. ஆராதனை சொல்லுங்க எல்லாருமே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உள்ளமும் நேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் நேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. கைகளை உயர்த்தி எல்லாருக்கும் நேரம் அப்படியே அந்நிய பாஷைகளை துதிக்கலாமா? எல்லாருமே ஓ ரஷப்லரா கோனமனரபலாம் தானரி கரபலாந்துனோ ஏஷரரிதனம் தூர பிராப்தேரியரபலாம் துனா லிஷப்ரமன் கோனமந்தேரரியரபலாம் துனரி கபலபந்தனா. While you're waiting for the miracle, receive a revelation of the miracle worker. ரெபெக்கெந்தெனமோ கோரியமனமந்தனா. நீங்க வேணும், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பெரியவர்னு உணரணும், நீங்க வல்லவர்னு தெரிஞ்சுக்கணும். உங்க உள்ளத்தை நான் பார்க்கணும், உங்க இருதயத்தை நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும். ஏசுவே 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 லிஷெப்ரமோ கோரியபரபலந்தனா பரபலந்தனா. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. தேவன் இன்னைக்கு வெளிப்பாட்டு ஆவியை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. வெளிப்பாட்டு வரங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. வேணும்ன்றவங்க கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, I will receive revelation in Jesus name. ஒவ்வொரு தடவை வேதத்தை படிக்கும் போது, ஆராதிக்கும் போது இயேசுவை பத்தின வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போறேன். I'm going to receive a revelation. Receive a revelation. Thank you, Lord. Thank you, Lord. Shabrala kurabanarabalam dererika balabandana. பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பலனுக்கு பெற்றுக்கொள்ளுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. In Jesus name. இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க. இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தையும் கையில் எடுத்துட்டு அறிக்கை செஞ்சு கம்யூனிட்டில நம்ம பங்கு பெற போறோம். கையில உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை. பாதுகாப்பு என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க சரீரத்தை உங்களுக்காக.
இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த புயலை பார்த்து நான் பயப்பட போறது இல்ல. கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். அதை விட அதிகமா கர்த்தர் என்னை மாற்றுவார். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றேன், அதிசயங்களை அனுபவிக்க போறேன், அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க ஒரு ரத்தத்தை உங்களுக்காக. கைகளை உயர்த்தி எல்லாருமே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, ஜீவனுக்காக நன்றி. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பிதாவே, இன்னைக்கு எங்களோட பேசுனதுக்காக நன்றி. வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் ஓப்பன் அப் பண்றோம். எங்க புயல் உங்களுக்கு தெரியுது, பல நாள் இருக்கிற உங்களுக்கு தெரியுது. இறங்கி வந்து எங்களுக்கு சகாயம் பண்ற கரிசனை உள்ளவரா இருக்கிறீங்க. வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, வெளிப்பாடை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க யாருன்னு வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. புயல் மத்தியில் எங்களோட பேசுறதுக்காக நன்றி, எங்களை நீங்க ஆறுதல் படுத்துறதுக்காக நன்றி. எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையால நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு என்ன டாபிக் என்னது? நோயிங் காட், தேவனை அறிந்து கொள்வது, அதோடைய முக்கியத்துவம். ஆமென்.